அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 வயதிலிருந்து 40 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் bankofindia.co.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 850 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு 175 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 23ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணுசக்தி கழகத்தில் உதவியாளர் காலியிடங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று கல்வி தகுதியை பற்றி தெரிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் npcil-caris.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஏப்ரல் 1ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணுசக்தி கழகத்தில் உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் உள்ளிட்ட பாடப்பிரிவில் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் npcil-caris.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 150 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஏப்ரல் 1ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்சாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 வயதிலிருந்து 30 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் recruitment.py.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 31ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.